நீங்கள் ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் கமெண்ட் போடுறவங்க போட்டுகிட்டே இருங்க, மீன்ஸ் போடுறவங்களும் போட்டுகிட்டே இருங்க. மீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நான் உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறேன். தம்பி இங்கே பார், எங்களை பார். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுறியா? ரெடி? ரெடி. ஓகே. ஏதாவது இருக்கா? வெல்கம் டு சேனல். ரெண்டு பேர் சேர்ந்தாதான் ஏதாவது உருப்படியா செய்ய முடியும். இன்னைக்கு வந்து PreSonus E3.5 பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த டப்பாவை தான் அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், ஃபீல், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது வந்து பாசிவ் ஸ்பீக்கர்ஸ். ஒரு நிமிஷம், பாசிவ் ஸ்பீக்கர்ஸ்னா என்னது? பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஈஸியா சொல்லணும்னா, பாசிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் இல்ல, இதுதான் நிஜமாவே பவர் அவுட்லெட். இதுல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து மட்டும் தான் வரும். ரெண்டாவது ஸ்பீக்கருக்கு இன்னொரு சின்ன ஒயர் வச்சு அது கனெக்ட் பண்றாங்க. இந்த ஒயர் இதை நான் சிவன் ஊந்துட்டாரு ப்ரோ. இல்லாத ஜீவனா திட்டாதீங்க சார், அது என்ன பண்ணா? சாரிப்பா. இந்த ஒரு ஸ்பீக்கர்னால தான் இன்னொரு ஸ்பீக்கருக்கு பவர் வருது. ஆக்டிவ் ஸ்பீக்கர்னா ஆக்சுவலி வந்து 2 அவுட்லெட் இருக்கும், 2 தனித்தனி அவுட்லெட். உங்களுக்கு ஆடியோ இன்டர்ஃபேஸ், மோஸ்டா ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் மோஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வச்சு உன்னால கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அன்பேலன்ஸ்டு கேபிள் கொடுத்தாங்க, அன்பேலன்ஸ்டு RCA கேபிள். இன்னொன்று பேலன்ஸ்டு கேபிள்ஸ் வேணும்னா தனியாக தான் வாங்கணும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்ளை அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துறான். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து 3.5 இன்ச் தான். இது 80 Hz to 20,000 Hz உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதில் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ பெரிய ட்வீட்டர் கொடுத்துருக்கான். இதில் ட்வீட்டர் தான் உங்களுக்கு ஆக்சுவலி ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கிளியராக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி அந்த ட்வீட்டர் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கேட்காது. இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான். இது 5.6 இன்ச் உங்களுக்கு வித்து கொடுப்பானுங்க, 6.4 இன்ச் உங்களுக்கு டெப்த் இருக்கும். அப்புறம் ஒரு நிமிஷம், டெப்த் அப்படின்னா லைக் அது வந்து எதை குறிக்குது? மேட்ச் படிச்சியா சார்? இந்த கேள்வி முன்னால கேட்ட கேள்வியை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதெல்லாம் நீ பேச கேட்டதுக்கு மட்டும் தூக்கி எடுத்துரும். இது ஹைட்டு, இது வித்து, இது டெப்த். மூணாவது உங்களுக்கு பேர் அதான் டெப்த். ஏன்னா ஸ்பீக்கர்ஸ்ல வந்து முக்காவாசி உள்ள வந்து காலி கேப் தான் இருக்கும், கால்வாசி தான் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் அந்த வேல்யூ எல்லாமே இருக்கும். கீழே ஊந்துச்சுன்னா கம்பெனிக்கு யாரும் புதுசு வாங்கி தர்றது? கம்பெனி சொன்னாங்க ஸ்பான்சர் நினைச்சு போனாங்க. ஸ்பான்சர்லாம் எதுவும் இல்லை காய்ஸ். ஹைட் வந்து இதுல 8.3 இன்ச்சஸ். இது ஹைட்டு நாங்க மெஷர் பண்ண வரைக்கும் இதான் ஹைட்டு வித் டெப்த். மெஷர் பண்றதுன்னு இல்ல, அபிஷியல் வெப்சைட்ல போனாலும் அதே தான் இருக்கும். வெயிட் வந்து ஒரு ஸ்பீக்கர்லயும் ஒரு வெயிட் இருக்கும், அவ்வளவு வெயிட் இருக்காது. ஏன்னா ஸ்விட்ச் போர்டு, இந்த ஜாக்கு, இந்த பவர் ஆன் ஆஃப், இந்த வால்யூம் நாப் எல்லாமே இதுலயே வந்ததுனால இதுல ஒரு வெயிட் இருக்கும், இதுல ஒரு வெயிட் இருக்கும். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2.8 கிலோஸ் கிட்ட இது வரும். ஸோ அப்ப அவர் அண்ணன், இவர் வந்து தம்பி, அப்படிதானே? இவரால்தான் இவரு ஹேண்டில் ஆனாரு. நீ என்ன வேற இல்லடா. டைமென்ஷன்ஸ் பத்தி பேசிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், நீ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஓகே கைஸ், ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை இவன் யூஸ் பண்ணும்போது நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் வந்து ஃபுல் டைமாக அதை யூஸ் பண்ணுவான், மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவான். பட் நான் வந்து மீடியா கன்சியூம் பண்ணுறதுக்கு, லைக் ஆக்ஸ் கேபிள் மூலியமா மொபைலில் இருக்கிற சாங்ஸ் கேட்கறதுக்கு, அந்த மாதிரி திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, சூப்பராக இருக்குது. அதோட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் அந்த பேஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ வர்த் த மணி ஃபார் பைங், அவ்வளோதான். அப்புறம் இவ்வளவு சொன்னீங்க, அது ரேட்டை பத்தி சொல்லியாப்பா நீ? ஆக்சுவலா சொல்ல போனா US டாலர்ஸ் படி பார்த்தா இது $99 $100 கூட தான் இது வருது. நைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 அது வந்துடும் நீங்க யூஎஸ்ல பை பண்ணீங்கன்னா. பட் நம்ம ஊர்ல பை பண்ணீங்கன்னா கஸ்டம்ஸ் அது இதுன்னு சொல்லி அந்த காசு ஏற்றி கிட்டத்தட்ட 11,000 to 12,000 கிட்ட அமேசான்ல வருது. ஜிஎஸ்டி மாமா, ஜிஎஸ்டி. Hold up, wait a minute. டாக்ஸஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் எவ்வளோ? ஏ 10 காசு, பி 20 காசு, 12K பே பண்ணி தான் வாங்கினது. கிட்டத்தட்ட இது 1.5 to 2 years வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு பெஸ்ட்.
லாங் டர்ம் சீரியஸா லாங் டர்ம்க்கு வெரி வெரி பெஸ்ட். நார்மல் 5.1 ஸ்பீக்கர்ஸோட ரேட்ல தான் இதுவும் இருக்கு. 12K அந்த பட்ஜெட்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ டால்பி அட்மாஸ் அது இதுன்னு சொல்லி வருது. பட் டால்பி அட்மாஸ்க்கும் நார்மல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் வராது. நீங்க ஹாலில் ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க அது வந்து ஹோம் தியேட்டர் செட்டப்காக நீங்க வச்சிருக்கீங்கன்னா அப்போ இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க டால்பி அட்மாஸ்க்கே நீங்க வந்து வச்சுக்கலாம். நார்மல் ஸ்பீக்கர்ஸை விட இது ரேட் கம்மி தான் நீங்க சொல்ல போனா. ஏன்னா அவன் 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஊஃபரோட சேர்த்து கொடுப்பான். அந்த சவுண்ட் குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டர் இது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ட்விட்டர் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ்லயும் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த ட்விட்டர் தான். ட்விட்டர்னா என்னன்னு சொல்லுங்க அவங்களுக்கு கேளுங்க. நான் சொன்னா மதிக்க மாட்டான் சொல்றேன். அது என்ன ட்விட்டர் தான். இங்க பாருங்க சின்னதா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ட்விட்டர். இதுல வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றது தான் ட்விட்டர். இது வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ற வூஃபர். வூஃபர் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து ரெஃபரன்ஸ் மானிட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து நல்லா இருக்கும். நீங்க மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா மிக்சிங்க்கு வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 inch ஸ்பீக்கர்ஸ் to 8 inch ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு வந்து மிக்சிங் வந்து பெஸ்ட். ஓடுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்டா. அவன் என்னன்னு தெரியல, நான் போடுறேன் டைப்பிங்ல. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதெல்லாம் இல்ல, நான் போடுறேன்டா. ஏய் இதுல வரண்டா. ஓகேவா, சமாளிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பேர் பார்த்தேன், மேக்கியோ என்னமோ அது பேரு ஞாபகம் இல்ல. அந்த ஸ்பீக்கர்ஸ் 3.5 inch ஸ்பீக்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8,000 வந்து அமேசான்ல விற்கிறான். இதை விட சீப் தான். யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், என்னால கூட இதை சொல்ல முடியும். 80,000 30,000 சோஃபான்னு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது வந்து அந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு இதை கம்பேர் பண்ணும்போது. லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கூட அந்த சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரீசானஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு வரல பர்சனலா. இன்னும் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது. இன்கேஸ் நீங்க மியூசிக் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா பாட்காஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றீங்கன்னா ப்ரீசானஸ் இவனுங்க வந்து ஒரு டா வச்சிருக்கானுங்க. இந்த டா பேர் ஸ்டுடியோ 16 பிரைம் OEM அப்படின்ற வெர்ஷன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க உங்களுக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீயா கிடைக்கும். ஏன்னா ஸ்டுடியோ 16 வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் நீங்க வந்து இவ்வளவு பட்ஜெட் இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும். அது பெரிய தலைவலி. அது இன்னொன்று காமெடி என்னன்னா ஸ்டுடியோ 16 யூஸ் பண்றது இல்லை. ரூபா இல்லங்கிறத விட அது ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியே நான் FL ஸ்டுடியோ கத்து வச்சிருக்கேன். ஸ்டுடியோ 16 தேவையில்லை. நான் எதுக்கும் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இருக்கு. That's it. So இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ 16ஓட சேர்த்து இப்போ நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 to 12 பிளகின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பிளகின்ஸ் நேமும் இதில் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு பிடிச்ச பிளகின் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் பியானோ ஒன்று இருக்கு. டி ஏதோ நேம் அது அதுவும் ஸ்க்ரீன்லேயே போடுறேன். நான் லாஸ்ட் டைம் மியூசிக் பண்ணி 2 weeks ஆச்சுல, அதனால தான் மறந்துட்டேன். ஆக்சுவலா சொல்ல போனா இதுல காமெடி என்னன்னா 1.5 வருஷமா இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ஃபீச்சரே எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவு பெய்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்கிறதே எனக்கு தெரியாது. இதை கண்டுபிடிச்சது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு மச்சான் ஸ்பீக்கர் போச்சுடா அப்படின்னு சொன்னான். எதுக்கு ஸ்பீக்கர் போச்சுன்னு சொல்றான், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு சைடு கேட்கல அப்படின்னு சொன்னான். சரி அவ்வளவுதான் போல, ஸ்பீக்கர் போச்சு போல, ஒரு 2-3 நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது நான் நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்டா அப்படின்னா. கண்டுபிடிச்சிருக்கானா, என்ன தம்பி சொல்றீங்க அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் சொல்றான் இந்த ஸ்பீக்கர் வாங்கினா அது கூடயே சில பிளகின்ஸ் கொடுக்குறாங்க போல. அது இந்த நாய் ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிச்சிருக்கு. நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. சோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் ஒன் வந்து கேட்காம போயிடுச்சு. அந்த பின்னாடி இருக்கிற ஒயர் வந்து லூஸ் ஆயிருக்குன்றதுனால நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் கூட பார்த்தேன். அப்போ கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா சீரியஸா சம்மந்தமே இல்லாம என்னோட CPU-ல பின்னாடி ஒரு ஜாக் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக். அது நிறைய வந்து இந்த டஸ்ட்ல கலெக்ட் ஆயிட்டு அது உள்ள ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நான் கிளீன் பண்ணிட்டு ஒரு பொசிஷன்ல இப்படி வச்சாதான் அது கேக்குது, இல்லைன்னா கேட்கவே மாட்டேங்குது. நீங்க இதை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு நீங்க சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தையும் அட்வென்ச்சரா கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ ஷேர் பண்ணுங்க. நான் எப்படி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்றேன்னா பின்னாடி நீங்க பேக் வந்து லைக் வால்யூம் நாப் இருக்கும், டெசிபிள் நாப். அதுல வந்து ஹைஸ் அண்ட் லோஸ், இந்த ட்வீட்டருக்கும் வூஃபருக்கும் வந்து எவ்வளவு டெசிபிள்ஸ் வந்து நீங்க ஏத்துறீங்களோ இறக்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிளாட் ரெஸ்பான்ஸ்
நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபிளாட் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்க கேட்குற சவுண்டு எல்லாமே ஒரே லெவல்ல கேட்கறதுக்காக தான் அந்த ஃபிளாட் ரெஸ்பான்ஸ். அது வந்து பெரிய டாபிக், அது எக்ஸ்பிளைன் பண்ணனா அது ஒரு தனி வீடியோவாகவே போடலாம். இதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்பீக்கர்ஸ்ல மட்டும் கொடுக்கவே மாட்டான், அதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் இது பாக்குறேன். ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுக்குறேன் இதுல. ஆஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். இது வீடியோ ஸ்பீக்கர்ஸ் டைப்ல தான் இது வரும். பட் உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே வந்து நீங்க சவுண்ட் எவ்வளவு தான் நீங்க டேம் பண்ணி இதுல வச்சு கேட்டாலும் எவ்வளோ ஒருத்தளவுக்கு உங்களுக்கு சவுண்ட்லாம் இதுல அது கொடுக்காது. பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மற்ற ஸ்பீக்கர்ஸ் நான் வந்து லைவ் டெஸ்டிங் பண்ணி நான் கேட்டதுல பை ஃபார் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். அதுல வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்கேஸ் நீங்க ஆடியோ டெக்னிக்கா மாதிரி ஏதாவது பெரிய ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க, நான் உள்ள இருக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ், இங்க ஒண்ணு இல்லை, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இதுல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நேரா சவுண்ட் வந்து இதுல கட் ஆகிட்டு இதுல கேட்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெரிய ஃபீச்சரா தான் நான் இது பாக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறேன் 3.5 to 3.5. இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு போன்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க சாங்ஸ் ப்ளே பண்றதுக்கோ இது எதுக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதுல தான் வெயிட் பண்ணுவேன் கைஸ். அதுல தான் இவன் இன்ஸ்டாகிராமே பார்ப்பான், இந்த லூஸ் பையன் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து நான் மோஸ்டா வால்யூம் வந்து 60% வச்சிருவேன். வால்யூம் வந்து இதுல நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு என்ன ஸ்டேபிளா ஒரு இன்னும் நான் சொல்லிக்கிறேன், மியூசிக் ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா டேய் லூஸ் பசங்களா ஒரு வால்யூம்ல வச்சு நீங்க மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கடா. என்ன திட்டுறேன்? ஏய் ஆமா, நான் பண்ண பெரிய மிஸ்டேக் ப்ரோ. அது இதுல 20 வச்சிருக்கேன், இதுல வந்து 60% கரெக்டா 60% இந்த டயல் நாப்ல வச்சிருப்பேன். டயல் நாப் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட் டயல் நாப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு சவுண்ட் வந்து அந்த 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 கிளிக் பண்ணி அப்படி மாத்துற மாதிரி இல்லாம உங்களுக்கு அந்த இன்ஃபினிட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. அப்படிதான் இவன் டிஜே பண்றேன்ற பேர்ல ஒரு நாள் லைக் என்னது வால்யூம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்றான். ஒரு ட்ராக்கோட சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு கைஸ், அதுதான் மேட்டர். கம்மி பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இவனோட ஐடி நான் இதுல போடுறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் கைஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ்ல ஒரு ஃபியூஷன் டைப்ல பண்றேன். கன்க்ளூஷன் இது வாங்கலாமா வேணாமா சொல்றேன், இது வாங்கலாமா கைஸ்? இப்ப என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா வந்து லைக் ரெகுலரா லைக் மியூசிக் ப்ரொடக்ஷன் ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்கறதுக்கு முன்னாடி லைவ் டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. அப்புறம் அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, ஓகேவா? ஸோ நீங்க இதையும் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. அப்போ இதோட டிஃபரன்ஸும் மற்றதோட டிஃபரன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை வாங்குறது வாங்காதது உங்க கையில. ஏன்னா எனக்கு இந்த கம்பெனிக்கார எந்த காசும் கொடுக்கல கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பேசுறேன், சரிங்களா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வேணும், நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் உங்க பட்ஜெட்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வாங்க, ஒர்க் ஃபார் மணி, என்னோட ஒப்பீனியன். அப்புறம் இதை பத்தியான டெக்னிக்கல் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இவருக்கு தான் தெரியும், அவர் சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா கிளியரா சொல்லணும்னா 3.5 பெஸ்ட் மானிட்டர். பட் இதோட ரெண்டு கார்னர் இருக்கு நான் சொல்லணும்னா. ஒன்னு இதோட 3.5mm ஊஃபர் தான். இந்த ஊஃபர் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த 4.5 வெர்ஷன் இருக்கு. இது அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு செப்பரேட்டடா கேட்கும். இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், உங்களுக்கு அது அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்க அதே வாங்கிக்கலாம். பட் இல்ல ஒரு 10,000 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்னா ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போட்டு இதே வாங்கிடுங்க. இது வந்து ஆக்சுவலா மத்த இல்ல வேணாம், அது வேணாம். இது ஒரு விஷயம் தான், உங்களுக்கு பிடிச்சா வாங்க, இல்லன்னா வாங்காதீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எங்களோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கோம். சோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லைக் பண்ணா போ, யாருக்கு வேணும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எவனாவது வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும்னு யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கைஸ், யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பை. பை பை. அவ்வளவுதான், போய் கட் பண்ணி போ. ஏடா கூடமா பேசியிருக்கோம், எடிட்ல எப்படி வர போகுதுன்னு தெரியல.